போகரின் சீடர் இடைக்காடர். இந்த இடைக்காடருக்கு ஜோதிடத்தில் மிகவும் சிறந்து விளங்கினார். ஒரு முறை 12 ஆண்டுகளுக்கு நிலவும் ஒரு வறட்சியை பற்றி அறிந்திருந்தார். முன்னெச்சரிக்கையாக அவர் தனது ஆடுகளுக்கெல்லாம் எருக்க இலையை, என்றும் அழியாமல் கிடைக்கும் எருக்க இலையை உண்ண கொடுத்தார். ஆடுகளும் எருக்க இலையை உண்ணு வந்தது. இவரும் குறுவரகு தானியத்தை சேற்றோடு கலந்து பிசைந்து சுவர் எழுப்பி இருந்தார். வறட்சியும் வந்தது. பஞ்சம் வந்த நேரத்தில் இவர் தனது முதுகை சுவற்றில் தேய்த்தார். குறுவரகு தானியம் உதிர்ந்தது. ஆட்டுப்பாலில் அந்த குறுவரகு தானியத்தில் கஞ்சி காய்ச்சி உண்டு வந்தார். வறட்சியிலும் செழிப்பாக வாழ்வதைக் கண்ட நவகிரகங்கள் ஆச்சரியப்பட்டு அவரை காண வந்தனர். இடைக்காடரும் குறுவரகு தானியத்தை ஆட்டுப்பாலில் சமைத்து நவகிரகங்களுக்கு கொடுத்தார். நவகிரகங்களும் உண்டனர். உண்ட மயக்கத்தில் உறங்கவும் செய்தனர். மாறுபட்டு உலகத்தை வருத்திய அந்த கோள்களை மழை பெய்வதற்கு தக்கவாறு மாற்றி படுக்க வைத்தார் இடைக்காடர். உடனே வானமும் இருண்டது, மழையும் பெய்தது, ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்தன, பூமியும் குளிர்ந்தது. விழித்த நவகிரகங்களும் இடைக்காடரின் அறிவை பாராட்டினார்கள். பஞ்சத்தை போக்கிய இடைக்காடரை பெரிதும் பாராட்டி மகிழ்ந்தனர் நவகிரகங்கள். இந்த இடைக்காடரும் போகரின் ஆலோசனையின்படி திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்தார்.